சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம்னா கூலி. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த கூலி படத்தில் நம்ம ரஜினியோடு சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி சாதனையை தொடும் என்று நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 இந்த படம் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் கோலிவுட்டோட ஹாட் டாப்பிக்காக இருந்தது. அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது சின்ன அப்டேட் ஒன்று கிடைச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி அவர்கள் இப்போ அல்லு அர்ஜுனோட படத்தை எடுத்துட்டு இருக்காரு. முதல்ல அல்லு அர்ஜுன் கிட்ட சொன்ன இந்த கதையை நம்ம ரஜினி கிட்ட தான் நம்ம அட்லி சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினிக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவர் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். நீங்கள் வேற ஒரு கதையை எழுதிட்டு வாங்க, அதில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், அதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாராம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, கூலி அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சல்மான் கானையும் வச்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் ஒரு படம் பண்ணுறதா இருந்தார். அதில் நம்ம ரஜினி நடிக்கிறார் அப்படியெல்லாம் பேச்சுகள் அடிபட்டுச்சு. ஆனால் கடைசியில் நம்ம அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்டை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, தலைவர் 173 நம்ம அட்லி தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எந்திரன் படத்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி ஷங்கருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் அவர் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ எந்திரன் மாதிரி ஒரு கதையை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியிடம் சொல்லியிருக்காராம். ரஜினிக்குமே அந்த கதை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால் கூடிய விரைவில் இந்த படத்தை எடுக்கலாம், தலைவர் 173 இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஆலோசனை சொல்லியிருக்காராம். நம்ம ஷங்கரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் அவர் குருவியே மிஞ்சின அளவுக்கு போயிட்டாரு நம்ம அட்லி. கடைசியாக ஷாருக் கானை வச்சு எடுத்துருந்த ஜவான் படம் கிட்டத்தட்ட 1400 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி ஒரு மாபெரும் வசூல் சாதனையை பண்ணியிருந்தது. இப்போ எடுக்க போகிற அட்லி படம், அதாவது அட்லி அல்லு அர்ஜுன் படமே பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்ம அட்லி ரஜினி, சல்மான் கான் இருவரையும் சேர்த்து வச்சு ஒரு பேன் இந்தியன் படத்தை எடுக்க போகிறாரு. இது கண்டிப்பாக கோலிவுட் சினிமாவுடைய ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று நம்ம நம்பலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் தலைவர் 173 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.